அதான் செதுக்கு அதான் செதுக்கு நல்லா வருவாப்புல. அதான் நம்ம ஒரு மாஃபி அப்படின்னு எப்படி வருவாங்க? ஆமா, அப்படி சொல்ல மாட்டாங்க. அப்ப என்ன சொல்றான்னா பிரிக்க சொல்லிட்டு 2 பேரை கூட்டு வந்து விட்டான். அடுத்தனா குளிர் காலத்திலேயே பிரிக்கிறாங்க கேமாவை. எங்கேயுமே பிரிக்க மாட்டாங்க, இவன் பிரிக்கிறான். இவ்வளவு பிரச்சனை நடக்குதுங்க. அடப்பா ஏன்? அப்ப பிரிச்சாச்சு. ஃபர்ஸ்ட் அந்த ஒரு கருப்பு எடுத்தது அந்த கருப்பு தான் பிரிக்கிறது. கருப்பு தான் பெருசு. கருப்பை பிரிச்சு சுத்துறோம். விட்டுட்டு பாத்துக்கிற அப்படி பாக்குறா பிரிச்சு அடக்கி அங்க சைட்ல வச்சாச்சு. அந்த சைட்ல இன்னொரு வெள்ளை, மொத்தமா 3 வெள்ளையும் 2 கருப்பு தான். அப்ப ஒரு வெள்ளையும் ஒரு கருப்பை பிரிச்சுட்டான். பிரிச்சு அடிக்காச்சு. அப்ப இவ கேக்குறாப்புல, இது நம்மளுக்கு என்ன பிரிக்கல, இந்த குளிர்ல பிரிக்க மாட்டாங்களா, என்னாச்சு அப்படின்னு. இல்ல நான் பிரிச்சுட்டு வேற இடத்துக்கு போறாங்கண்ணா அப்படின்னு. வேற இடத்துக்கு போறானா லூஸ் ஆகலாம் அப்படின்னு. அவன் மாடி கிடக்குறேன் போட்டுனால அப்படின்னு. முன்னாடி பண்ற வேலை மாத்திட்டு போறாப்ல அப்படின்னு. அப்படி எங்கிட்டு போறான்னு கேட்டாப்ல. திடீர்ல எந்த இடத்துக்கு போறான்ல, ஆனா வேற இடம் மாத்த போறா சொல்லிட்டாப்ல. அப்ப நீ என்ன செய்ய போறாப்ல? இல்ல நான் வந்து ஊருக்கு கிளம்புறேன் அப்படின்னு. அதெல்லாம் சரி, நீ எத்தனை நாள்ல நீங்க இருந்து போவீங்க சொல்லு. அதாவது சொல்லுண்டா இதெல்லாம் இந்த வேலை எப்ப முடிச்சுட்டு உன்னை கூட்டு போறது இது வரும்ல, அப்ப எல்லாம் உன் ஜாமான ரெடி பண்ணி வச்சுக்கிட்டாப்ல. கிளம்புறது நான் கூட்டு போய் விட்டுறேன் அப்படி நான் கூட்டு போயிடுறேன் அப்படின்ட்டு. எங்க எப்படின்னா சர்வர் பண்ணி கரெக்டா பேசி எம்பசி மூலியமா அனுப்பிடுவாங்க ப்ராப்பரா. அவங்களுக்கு தெரியும் இல்லாம லைன் டைம் போறப்ப நமக்கு தெரியல. அது பிரச்சனை இல்லை, நீ வந்து இது பண்ணிக்க அப்படின்ட்டு. இப்ப அவங்க வராம இருந்தாலும் அங்க கூட முடியாது. அது வந்து வண்டி போய்கிட்டே இருக்கேன் அந்த ரோடு. ஆமா, அது வந்து போஸ்ட் போடுற ரோட்ல வண்டி வந்துகிட்டு போய்கிட்டு இருப்பாங்க. அவங்க கட்டுப்படுத்த முடியாதுல்ல. எப்படி கட்டுப்படுத்துவேன்? நீ தான் இடத்த மாத்தானு. இவன் தான் மாத்துறதுக்கு போயிட்டாப்ல. அள்ளி அடிக்காச்சு. அப்ப ஒரு கருப்பு ஒரு வெள்ளை மட்டும் இருக்கு. பாக்கி எல்லாத்தையும் பிரிச்சு அடிக்காச்சு. உள்ளூர்லயே எனக்கு தெரிஞ்சு எவனும் பிரிக்க மாட்டான், இவன் தான் பிரிச்சுக்கு நிக்கிறான் அம்பட்டையும். ஆமா ஆமா, ஏத்திட்டு போறதுக்கு. அப்ப என்ன செய்றாங்கன்னா, இவனை பாரு, இந்த இதான் இருக்க போகும்போத அப்ப வந்து இவங்களுக்குள்ள ஒரு இன்னும் 2-3 அரபிலாம் சேர்ந்தாப்புல வராப்புல. இந்த மாதிரி பிரச்சனையா கிடக்குது, வந்து இப்படி இருந்தா எப்படி நம்ம இது பண்றது கொள்றது அப்படின்னு பேசி இவங்களுக்குள்ள பேசிக்கிட்டு அப்ப என்ன முடிவு எடுக்கிறான் தெரியுமா? இப்ப இவன் என்ன சொல்றான்டா, இப்ப இவன் வந்து ஓடுவான். இவனுக்கு வந்து இப்ப எல்லா பேக்கப் இருக்காங்க ஆளுக்க. ஆமா, நம்ம வந்து நம்ம என்ன மேலக்கிட்ட சட்ட ரீதியெல்லாம் நம்ம ஒண்ணும் செய்ய முடியாது. கூட்டிட்டு போய் ஏற்கனவே போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு தான் வந்தாச்சு. மறுபடியும் போய் நின்றா சிக்கலா போகும். என்ன செய்யறதுன்னு தெரியல. அப்ப அவங்க இவனை உனக்கு இதா இருந்தா நீ அனுப்பிட்டு வேற ஆளுக்குள்ள எடு அப்படின்னு. யார் சொல்றா? இன்னும் உட்க வந்தவன் வேற ஆளை வேண்டா எடுத்துரு. அப்போ அவன் கூட்டாளி. ஆமா, வேற யாராவது நீ எடு அப்படின்னு எடுத்துக்க, இவனா ஊருக்கு அனுப்பி விட்டுரு அப்படி பேசிட்டு ஒரு ஐடியா அவங்க கொடுத்து போயிட்டான். இவங்க வந்து நம்மள சொல்றாப்ல, வந்து ஒன்னோருக்கே வேலை செய்யற மாதிரி இன்னொரு 2 பேர் எடுக்கிறியா அப்படின்னு. எப்படி என்னட்ட 2 பேர்த்த எடுக்கிறியா அப்படிங்கிறாப்ல. நானும் இங்கே எடுக்கிறது அப்படின்னு. அது ஆனா மஜ்னும் நான் எனக்கு இருக்கா, நான் வந்து எடுக்கிறதுக்கு அப்படின்னு. நீ என்ன எடுத்துட்டு போவார், அவர்கிட்ட போய் சொல்லி எடுத்துருவாரு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதோட என்ன தெரியுமா முடிவு எடுத்துட்டு, இந்த ரூம் இங்க இருந்து இவங்க இதுக்கு இன்னும் கொஞ்சம் உள்நோக்கி போறாங்க. ஆழமா போறாங்க. அந்த ரோடு இருக்கிற இடத்துல இருந்து ஒரு 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் உள்ள அங்கிட்டு போறாங்க. உள் பக்கமா இப்ப 30 கிலோமீட்டர் அங்கிட்டு 5 கிலோமீட்டர் தள்ளி போறாங்க. 3 கிலோமீட்டர். ஆமா, அந்த இடத்துல இருந்து அந்த ரோடு இருக்கிற இடத்துல அந்த நம்ம இருக்கிற இடம் ரோட ஒட்டி இருந்துச்சு. ஓ, அப்படி ஆயிடுச்சு. அந்த ரோட ஒட்டி தானே இருக்குது. இது என்ன அப்படி இழுத்து உள்ள கொண்டு போயிருவோம். அப்படி பிளான் பண்ணாங்க. உள்ள கொண்டு போயிட்டோம்னா மட்டும் என்ன இவங்களுக்கு என்ன வண்டி இல்லையாங்க. அதான் எல்லாத்தையும் வண்டி கண்ணுக்கு தெரியும் தானே இருக்கிறாண்டு. ஆமா, 3-4 கிலோமீட்டர் தெரியும் உங்களுக்கு தெரியும். என்ன ரொம்ப இதா உட்காந்து பேசிருக்க முடியாது. ஆமா, அது ஒண்ணு இருக்கு. நம்ம வந்து இப்ப மாட்டிக்கிட்டு கிடக்குறதுக்காக தான் அந்த ஆளுக்கு நம்ம உதவி செய்யறோம். எல்லாருக்கும் போய் சேவாக வேண்டாம் அப்படின்னு நமக்கு தெரியல. அப்பெல்லாம் இதுக்குள்ள பிள்ளைங்க நடந்துருச்சு. அப்ப இன்னும் மிச்சம் 2 கேமரா மட்டும் பாக்கி. 2 இருக்கு. 2 மட்டும் பாக்கி. அந்த கருப்பு வெள்ளை பாக்கி எல்லாம் பிரிச்சு கட்டியாச்சு. அப்ப கட்டிட்டு அப்ப அந்த ஒரு சாயந்தரம் போல ஒரு மணி ஒரு 3-4 மணி இருக்கு. அந்த டயத்துல காவாச்சாய போட்டு முதலாளி கொடுத்துட்டு, முதலாளி வந்து மாறிட்டான். ஆக்சுவலா முன்னால இருந்து அந்த குடும்பையில இருந்து ஒண்ணும் இல்ல மாறிட்டான்டா. எதுனால அவனே மாறிட்டானா இல்ல வந்து இந்த நம்மளுக்கு பேக்கப்லாம் ரெடி ஆள் இருக்கு ஓடிடுவானுங்கிற மாதிரி தெரியல. ஆனா பழைய மாதிரி இதெல்லாம் இல்ல எனக்கு. அந்த இதுவும் போயிருச்சு, அவரும் போயிட்டாப்ல, முதிரும் போயிட்டாப்ல, ஆடு ஓட்டங்கள் எல்லாம் போயிருச்சு. அப்போ காவா சாய குடிச்சு உட்காந்துக்கிட்டு பேசிக்கலாம். அந்த இடத்துல நம்ம போட்டுருவோம் அப்படி பேசிக்கல. பார்த்தா அப்பல ஒரு 10-20 வண்டி இருக்குண்டா. ஆமா, ஒரு 20 கார் கிட்ட இருக்கேன்.
காரா பெரிய காரா? காரு எல்லாம் ஜிஎம்சி அந்த லேண்ட் கோர்ஸர் பிரிக்காடிய பெரிய காரா ரூசைக்கா வர்றாங்க. யாரு? எல்லாம் அரபிக்காரங்கடா. அரபிக்கா? அவங்க முதலாளி ஃப்ரெண்டா? முதலாளி ஃப்ரெண்டு நானும் நினைச்சேன். அந்த ரோட்ல வர எல்லாம் அந்த சைட்டு பார்க்க வர்றாங்க. அவ்வளவு தெரியுது. அந்த கம்பி ஒன்று சைட்டு போறியா? அந்த கம்பி ஒன்று கம்பி எல்லாம் இழுக்கணும்ல. ஒரு போஸ்ட் பெரிய பெரிய போஸ்ட் மாப்ள. முரட்டு போஸ்ட்ல. ஆமா ஹெச்டி நம்ம ஹெச்டி லைன் உண்டுவாங்கல்ல. ஆமா அதை விட முரட்டு போஸ்டா இருக்குது ஒண்ணு ஒண்ணு. சரி அந்த இது செக் பண்ண வந்திருப்பாங்க. அவ்வளவு தெரியுது. ஊன்னு வர்றாங்க 3 பேரு எல்லாம் அரபி. அது சரி. இந்த ஆளுக்கள் தானே வர்றாப்புல. நம்ம இடத்துக்கு நேரம் வந்து நிப்பாட்டிட்டாப்புல. திரும்ப 3 பேர் எங்க வீட்டு நானே உட்காந்துக்குள்ள. முதலாளி ஃப்ரெண்டு ஒரு உட்காந்துருக்காப்ப. 2 பேரும் டீ அந்த காவா குடிச்சிருக்காப்புல. அப்ப நான் கூட பக்கத்துல நின்றுட்டு இருக்கிறேன். அந்த வண்டி வந்து பார்த்துட்டு கூட பாக்குறாப்புல. இவ்வளவு காடி வருது. இவங்கெல்லாம் அந்த இதை அப்படி பார்த்துட்டே வரான் அங்க இருந்து. ஆனா இது ஒண்ணுக்கு ஒரு மாதிரி இருக்காங்க. அந்த ரோடுக்கு ஒரு இதை பாக்குறாப்புல. அந்த போஸ்ட் ஊன்னு பாக்குறாப்புல. அந்த கம்பி இருக்கிறது ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் இருக்கு அதுல. அதெல்லாம் விளையாடுறாங்க. எல்லாருமே சூப்பர்வைசர் மேனேஜர் மாதிரி இருக்காங்களா எல்லாம் தெரியல. எல்லாருமே அரபிக்கா இருக்காங்க. வந்து ஆனா வந்ததோடைய இவன் ஒண்ணு சொன்னாடா எனக்கு. என்ன சொன்னா? இந்த அரபிக்காரர்களுக்கு வந்ததோடைய அங்க நின்றதோடைய காவா சாயா போடு அப்படின்னு. நீ காவா சாயா குடிக்கிற பார்த்து சொல்றேன். காவா போட்டு வேண்டியது போட்டு அந்த இதை திறந்து இல்ல. இப்ப பாலவசம் கேட்டுக்காப்ல சேப்ப கொஞ்சம் காவா சாயா போட்டு காட்டுங்க கேட்கறாப்ல வீடியோல. அது ஒண்ணும் பெரிய விஷயம் இல்லடா. போட்டுருமா சவுதி காவா சாயா? நான் போட்டு காட்டணுமா சார்? கண்டிப்பா நம்ம ரொம்பவே கேட்டுக்காவ காவா சாயா போட்டுருவோம். போட்டு தாங்க கிடைக்கும் நினைக்கிறேன். இங்க கிடைக்கும். இல்ல எப்படி முறையை சொல்லணும்ல. என்னென்ன மாதிரி காவால வந்து 2-3 வரும்டா. ஒண்ணு வந்து ரெடிமேடா ஒரு டப்பாலே வரும். இன்னொன்னு வந்து இவங்க அரைச்சி ஒரு பையில கொண்டு வருவாங்க. காப்பி கொட்டை அரைக்கிறது தான் மெயின். அதான் சொல்லுவாங்க. காப்பி காட்டு ஒரு நாளைக்கு ரொம்ப அரைக்க கூடாது. நறுன்னு அரைக்கணும். சரி அந்த ஐடியா கண்டிப்பா காட்டுறேன். போட்டுருவோம் காவா போடுறது. அப்ப போட சொல்லிட்டா அந்த கருப்பை துறக்க சொல்றாப்ல. கருப்பு அந்த துறண்டு ஐயே ஆள் இருக்காங்க. ஆனா இவன் வந்து எப்படின்னா கொஞ்சம் இதாத்தான் இருக்கிறான். ஆளுக்கு அரபி ஆளுக்கு அந்த எண்ணம்ல ஆளுகளா வர்றதுனால வந்து எல்லாத்தையும் திறந்து இது பண்ணிட்டு காவச்சாய போடு அப்படின்னு உட்காந்துக்கிறாப்புல. இந்த குரூப் அப்படி இங்கதான் வருது. என்னமோ அந்த அவங்க அரபியில் பேச தெரியல. வந்ததோட எந்திரிச்சு சலாம் கொடுத்துட்டு ஒரு மாதிரியா உள்ள உட்காடுறாங்க. போய் இவனை கூட்டிட்டு போறான். வந்து உட்காரு அவ வேணாங்கிறாப்ல. பரவாயில்ல உட்காரு அப்படின்னு. இவ்வளவு வேறுமாப்ல. எனக்கு ஒரு பக்கம் குஷி வேற. கூட்ட ஆளுக்கு வந்திருக்காரு அப்படின்னு வந்து உட்காந்தோட காவா டக்குறதுக்கு ரெடி பண்ணணும்ல. நல்ல வேலை அந்த தந்திர இவ இல்ல. இவன் உட்காந்துக்கிறாப்ல. அப்ப அவன் உள்ள போய் உட்காந்துட்டாங்க. உட்காந்தோட இவனுக்கு இவன் எப்படின்னா கொஞ்சம் குஷி ஆயிடுறாப்ல. ஏதாவது பார்த்தா உடனே மெரிசல் ஆயிடுறாப்ல. போட்டு இந்த குரூப் வந்துருச்சு. வந்து இங்க உட்காந்து ரொம்ப பேசி உட்காந்துருக்குறாங்க. காவா சாயா நான் டக்குன்னு போட்டுட்டேன். போட்டு எல்லாத்துக்கும் நான் போட்டா நம்ம ஊத்தி கொடுக்கணும். போய் எல்லாத்துக்கும் அது ஒண்ணு இருக்குது. கொஞ்சம் ஊத்தி கொடுக்கணும். ஊத்தி கொடுத்துருக்குன்னா யாருக்கு இன்னொரு ஆளுக்கு ஒரு போன் அடிக்கிறாப்ல. போன் அடிச்சு வந்து போன்ல பேசிட்டாப்ல. திஜாஜ்னா கோழி. கோழி எல்லாம் வாங்கிட்டு வாண்டு அவன் கூட்டாளி கொஞ்ச நேரம் சென்று பார்த்தா இவங்க எல்லாம் பேசி உட்கார்ந்து இருக்கிற நேரத்துல கோழி வந்து இறங்குது. எப்படியும் ஒரு 10 கோழி இருக்கும். ஒரு பாக்ஸ் ஃபுல்லா கப்ஸ் ஆக்கணும் அன்னைக்கு. அது சரி சாக்குறத குஷி ஆயிட்டாப்ல. அரபிக்காரன் போட்டு போயிருந்தோம். இவங்க இதே வேலை வந்தாங்களா சோத்துக்கு வந்தாங்களான்னு எனக்கு தெரியல. அந்த குரூப் எல்லாம் அங்கேயே உட்காந்துருச்சு. அது சரி உட்காந்துக்கிட்டாங்க. அப்ப வந்து இங்கிட்டு இதை கோழி வேற என்னன்ட்டான். அப்ப வந்து கோழி வந்து இறக்கணும். கோழி வந்துருச்சா நமக்கு அதான வேலை ஆக்க சொல்றான். அந்த மாதிரிதான். ஆமா ஆனா அவங்களுக்கு அந்த இதெல்லாம் இருக்கு. அது எப்படி அவங்களுக்குள்ள ஒரு மாதிரியான இனம் இதெல்லாம் இருக்கு மாப்ள. ஒரு பேர் வச்சுக்கிறாங்க. அந்த பேரை வச்சு கண்டுபிடிச்சிருவாங்க. இவங்க எப்படி இவங்க எப்படின்னு. அந்த மாதிரி இதுல வச்சு குச்சி ஆயிட்டாப்ல. அவ ஏரியாவுக்கு வச்சுக்கிறாங்கள. நம்ம அந்த மாதிரி உட்காந்துக்கிட்டு இது பண்ணிக்கிட்டு போகும்போது தெரியுது. இப்போ ஆக்க சொல்றான். இப்ப நம்ம இந்த குரூப் எல்லாம் இல்லாம இருக்கு. அப்ப கேக்குறேன் இவங்க எல்லாம் யாரு நம்ம ஆட்கள்கிட்ட அம்ஜா பை அவியண்ணா எல்லாத்தையும் கேட்கறதுதான். இவங்க நம்ம கம்பெனியோட இப்ப எல்லாம் பெரிய பெரிய ஆளுக்கப்பா அப்படின்னு. அந்த அரசாங்க கவர்மெண்ட் ஆளுக்கா அவங்க வந்து அந்த சைட்டு பார்க்க வர்றாங்க. அந்த இதெல்லாம் பார்க்கணும்ல. எல்லாம் அதை செக் பண்ண வந்த ஆளுக்கு. ஆமா அதோட இதுக்குள்ள சரி உன்னைய பார்த்து சரி இது வேண்டாம் அப்படின்னு அதோட சரின்னு சொல்லிட்டு நைட்டு ஃபுல்லா சாப்பாடு ஏன் கேக்குற கோலவங்க போற மாதிரி தெரியல. இவங்கள குடிக்க பேச இருட்டிருச்சு. இதுக்கு மேல எங்க போய் அவங்க சைட்டு செக் பண்றது? அது சரி. அப்ப
அப்புறம் இவர் ஆளுக்கு 2 பேர் இருந்தாப்புல, யாரு முதலாளி ஃப்ரெண்ட் 2 பேரை வாங்கிட்டு இருந்தாப்புல, அவங்க 2 பேரு, நேருக்கு நாங்க 2 பேர் இருந்தோம். அப்புறம் 4 பேரு, அவங்க ஒரு 17-18 பேர் கிட்ட இருந்துச்சு. அவ்வளவு இருக்காங்க. அரபிடா முரட்டு அரபியில நிறையிட்டாரா. இறங்கி சக்கா புக்காண்டு ஆக்கி எல்லாம் ஆக்கி கொட்டி சாப்பிட்டுட்டு தான் போனான் அவங்க. அது சரி. அந்த கப்ஸா ஒரு நாளைக்கு காட்டணும் மாஸ்டர். கப்ஸா ஆக்கிடுவோம், போட்டுருவோம். சரியா, அதெல்லாம் போட்டு மக்கள் காட்டு காமிச்சிருவோம். அப்ப வந்து பாத்தீங்கன்னா இவங்க உட்காந்து பேசிருக்கீங்கள, அப்ப இது கேக்குறாங்க என்னைக்குள்ள, அதெல்லாம் ஏன் பிரிச்சுட்டிய அப்படின்னு. இவர் மட்டும் பிரிக்கல, அடிக்கிறதுக்காக நடிக்க வச்சுக்கிறோம். பாத்தியா கதைய? ஐயோ, அது சரியா. பிரிக்கல, நாளைக்கு அடிக்க போவோம் எல்லாத்தையும், திரும்ப அசிங்கமா போயிரும்ல, அடிக்கிறதுக்கு வச்சிருக்கேன். ஐயோ, அதோட சரின்னு அப்படி சகல மாட்டிக்கிட்டான புள்ள. ஆமா. ஆனா இவன் நல்லவனா தானே இருக்கான், அது ப்ரூவ் பார்க்கல. ஸ்டார்டிங்ல இப்படி செஞ்சான், ஆனா அதுக்கப்புறம் எனக்கு போலீஸ் பிரச்சனை அப்புறம் மாறிட்டான். பரவாயில்ல, நிறைய விஷயங்களை பார்த்துட்டு இவன் மாறிட்டான். அந்த மாதிரி ஆளுக்கு புணக்கம் வந்துருச்சு நிறைய. இப்ப இவங்களும் அந்த உட்காந்து சாப்பிட்டு இருந்துட்டு எல்லாம். ஆனா இவங்க எல்லாம் யாரு கார்டு எல்லாம் தரல. ஏன்னா இவங்க வந்து நம்ம வேலைக்கு வந்தாங்க, இவங்க வந்த இடத்துல அணைஞ்சிட்டாங்க. அவ்வளவு ஜாஸ்தி. அது என்னதுல அவங்க ஒரு மாதிரியான இது பாத்துக்கிட்டு உட்காந்து நல்லா ஜாலியா 7-8 மணி ஆகி போச்சா நைட்டு. அவங்க எத்தனை மணிக்கு வந்தாங்க? 3-4 மணிக்கு வந்தவங்க. 8 மணிக்கு மேலே ஆயிடுச்சு முடிச்சுட்டு போறதுக்கு. அவ்வளவுதான். ஆமா, இருந்துட்டு தான் போனாங்க. அப்புறம் அந்த நைட்டு அந்த இது வரைக்கும் ஃபுல்லா சமைச்சுக்கிட்டு பூண்டு எல்லாரும் 4 பேரும் மண்ணுண்டு சமைச்சாலே எனக்கு அதெல்லாம் சரியான. அது உங்க டீம்ல வந்தா பிள்ளையால. ஆமா, இந்த ஆளுக்கு வரும்போது இந்த இவங்க எல்லாம் வரணும்ல. ஆமாமா, அந்த எல்லாருமே வரணும். அது சரி. அதெல்லாம் கூட்டமா இருக்கு ஆளுக்க. நம்ம ஆளுக்க ஒரு இது ஒரு வித சந்தோஷம் தான் உங்களுக்கு. சரியான சந்தோஷம், ஜாலி வேற. ஆமா, இதை எடுக்க இங்கிட்டு இவன் வேற ஆடுறான், நம்ம ஆளு வேற தலகால புரியாம ஆடுறான். ஆமா, அந்த நல்லா ஜாலியா தானே போச்சு. எல்லாம் பேசி இருந்து அப்புறம் போயிட்டாப்ல எல்லாருமா. அந்த சுத்தம் பண்ணா பெரிய வேலையா இருக்கும். எல்லாம் கழுவிக்க, அதெல்லாம் சும்மா லேஸ் லேசா கழுவுற ஜாமான் இருக்கும், கழுவிக்கிறவங்க கொண்டு போடுவோம். இதெல்லாம் இருந்துச்சு. அப்ப என்ன நடக்குதுன்னா, இப்ப வந்து இவங்க வேற வந்துட்டு போயிட்டாங்களா. இப்ப இதை வேற நாளைக்கு பிரிச்சு அடிக்கிறேன்னு சொல்லிட்டாங்க. அடிக்கிறது இதை இங்குள்ளே அடிக்கிறதா அவனுக்கு தலை சுத்துது. சிரமம். ஆமா, இப்ப எனக்கு தலை சுத்தி கிடக்குது. என்னடா இது, இங்குள்ளே அடிக்கிறதா இல்ல கொண்டுட்டு போறதா அப்படின்னு.